தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் செயலகங்களில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டன. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நாடு முழுவதும் சுமார் 3 லட்சம் கையெழுத்துக்களை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு சேகரித்திருந்தது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பினர் கொள்ளுப்பிட்டியிலிருந்து ஜனாதிபதி செயலகம் வரை பேரணியாக சென்றனர். நாடு முழுவதிலும் இருந்து பெறப்பட்டுள்ள கையெழுத்துகளும் மகஜர் ஒன்றும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் செயலகங்களில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டன. அத்தனை பேரையும் எந்தவிதமாக நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் மகஜரையும் அதே போன்று இந்த அரசியல் கைதிகளுடைய பிரச்சினை நீதிமன்றத்தால் தீர்க்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற நாங்கள் ஒரு அறிக்கையையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். கடந்த கால அரசாங்கம் 15,000க்கு அதிகமான அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றது. அவர்கள் சமூகத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் செய்யாத காரியங்களையா இந்த 160 பேரும் செய்ய போகின்றார்கள் என்று ஒன்று. அடுத்ததாக கடந்த கால ஜனாதிபதி அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார். அப்போது தெற்கிலே எந்தவிதமான இனவாத எதிர்ப்பும் ஏற்படவில்லை. இனவாதிகள் குரல் எழுப்பவில்லை. இந்த 160 பேரை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பது காரணம் என்ன? இதன் மூலம் தமிழர்களுடைய அரசியலை தண்டிக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுவித்த எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கடந்த காலத்தில் உள்ளன. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதென்பது அவசியமானதாகும். விசேடமாக ஜேவிபியின் காலத்தை போன்று தன்னை கொலை செய்ய வந்தவரை சில காலத்திற்கு முன்னர் ஜனாதிபதி விடுதலை செய்ய அனுமதி வழங்கியதை நாங்கள் ஊடகங்களிலூடாக அறிந்து கொண்டோம். எனவே இவர்கள் குற்றம் இழைத்தவர்கள் அல்ல என நாம் கூறுகின்றோம். அரசியல் காரணமாக சிறைப்பிடிக்கப்பட்ட அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜனாதிபதியை இன்று சந்திக்க வந்தோம்.